சப்பாத்தி, தோசை, இட்லி இப்படி எல்லாத்துக்கூடயும் செட் ஆகுற மாரி சூப்பரா ஒரு மீல் மேக்கர் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கர உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து வெந்த மீல் மேக்கர நல்லா புழிஞ்சு அதில வறுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆனதும் அத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்த பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் அதில் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தையும் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.